கர்த்தருக்கு நன்மை உண்டாக அல்ல. பரலோகத்தை காப்பாற்ற நாம் ஜெபிக்க வேண்டாம். தேவதூதர்களை காப்பாற்ற நாம் ஜெபிக்க வேண்டாம். நம் கர்த்தரை காப்பாற்ற நாம் ஜெபிப்பதில்லை. வேதத்தை வாசிப்பதினால் நாம் கர்த்தருக்கு பலத்தை உண்டு பண்ண போவதில்லை. கர்த்தர் வல்லமையில் குறைந்தவர் அல்ல. நாம் ஜெபிப்பதினால் அவருக்கு வல்லமை பெருக போகிறதா? அவர் நம்மிடம் அதை எதிர்பார்க்கிறாரா? இல்லை. நமக்கு வல்லமை இல்லை. பொல்லாத சத்ருவை எதிர்க்கிற வல்லமை நாம் ஜெபிக்கும் போது நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை நமக்கு கிடைக்கும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். நம் இருதயத்தில் பாவம் தோன்றாதபடிக்கு நம் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள, நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவை. நம்முடைய பலம் இவ்வுலகத்தில் சத்ருவை எதிர்கொள்ள போதாது. கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். பாவ எண்ணங்கள் நமக்குள் தோன்றாதபடிக்கு, இச்சைக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவை. அதற்காக வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 10ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கிடைக்கிற பலன் என்ன என்பதை குறித்து நாம் ஆழமாய் சற்று கவனிப்போம். கர்த்தர் மனிதனிடம் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அதை எதற்கு என்றால் நம்மை காப்பதற்காக. என் நரகத்திற்கு காப்பாற்றப்பட வேண்டும், இவ்வுலக வாழ்க்கையின் போராட்டங்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நாமும் அதைதான் விரும்புகிறோம். ஆனால் அதற்கான வழியை நாம் தெரிந்து கொள்வதில்லை. எந்த வழியில் சென்று இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வது என்பது நாம் தெரிந்து கொள்வதில்லை. அப்படியே தெரிந்து கொண்டாலும், யாராவது போதித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடக்க நமக்கு மனம் இல்லை, விரும்புவதில்லை. இதுவே தவறான காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது நமக்கு இவ்வுலக வாழ்க்கையிலையும் வெற்றியும் சமாதானமும் கிடைக்கும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது இவ்வுலகத்தின் இன்பங்கள் எனக்கு தேவை, என்னால் விட முடியாது என்று சொல்லுகிற மனம் இருந்தால் தயவு செய்து இந்த செய்தியை கவனிக்கவும். உலகத்தின் இன்பங்கள் என்பது உண்மை அல்ல, அது ஒரு பொய். பொய் என்றால் அது உண்மையை போல இருந்தால்தான் அதற்கு பெயர் பொய். பொய் என்பதே உண்மையை போல இருக்கும், ஆனால் அது உண்மை இல்லை, உண்மையான விஷயமாய் இருக்காது. உதாரணத்திற்கு, ஒரு தரமான ஒரு கம்பெனி ஒரு சோப்பை தயாரிக்கிறார்கள். அது எல்லோரும் உயர்ந்த விலை கொடுத்த நல்ல சோப்பை வாங்குகிறார்கள். அதே போல ஒரு டூப்ளிகேட் பொய்யான ஒரு சோப்பை தயாரித்து ஒரு வியாபாரி வியாபாரம் செய்தான் என்றால் அந்த சோப்பும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் அதை பயன்படுத்தி பார்த்தால் இது என்ன இப்படி இருக்கிறது என்று நமக்கு அருவருப்பாக தோன்றும். அதே போலதான் இவ்வுலக இன்பங்கள் என்பது உண்மையை போல இன்பமானது போல தோன்றுமே தவிர அது இன்பம் அல்ல. அது நமக்கு இன்பத்தை தருவதல்ல, இன்பத்தை தருவது போல நமக்கு காட்டிவிடும். உதாரணத்திற்கு, பிள்ளைகள் கடினமாய் பள்ளி படிப்பை முடித்து நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள். அதற்காக சாப்பிடாமல் தூங்காமல் கடினமாய் உழைத்து பள்ளி படிப்பை முடிப்பார். அதன் பின்பு 12 வருடங்கள் 15 வருடங்கள் பட்ட பிரயாசத்தின் விளைவாக ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்ற பின்பு ஒரு நல்ல கல்லூரியில் அவர்கள் விரும்பிய பாடத்தை தெரிந்து கொண்டு படிக்க செல்வார்கள். கல்லூரி படிப்பு. அங்கு செல்லும் போது அவர்களுடைய நோக்கம் தங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு படித்து முடித்து ஒரு நல்ல ஒரு வேலையை பார்க்க வேண்டும் என்பதாக இருக்கும். கடினமாய் படிக்க வேண்டும், உயர்ந்த பதவிகளை நாம் அடைய வேண்டும் என்று ஆவலோடு தான் அங்கு செல்வார்கள். ஆனால் அநேக மக்கள், எல்லோரும் அல்ல, அநேக பிள்ளைகள், அதிகமான மக்கள் அந்த பருவத்தில்
விழுந்து போகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது, கற்பநெறி தவறி பரிசுத்த வாழ்க்கை விட்டு விலகுவது போன்ற பலவிதமான இருதய கெடுக்கிற காரியங்கள் அந்த வயதில் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதில் பலர் அதில் விழுந்து விடுகிறார்கள் என்பதே உண்மை. சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. படிப்பதற்காக சென்ற இடத்தில் தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டும் ஒழுக்க நெறி தவறையும் மனம் போன போக்கில் செல்வதினால் அவர்கள் படிப்பு பாதிக்கப்பட்டு படிப்பு சரியாக வராது. மனம் போன போக்கில் இச்சையில் விழுந்த பின்பு படிப்பு மனதில் பதியாது. அதனால் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பட்ட பிரயாசம், உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற லட்சியம் போன்ற காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு படிப்பும் பாதியில் நிறுத்தப்படுவது அல்லது தோல்வியை தழுவுவது போன்ற காரியங்களால் விழுந்து அவர்களுடைய எதிர்காலம் அந்த காலகட்டத்தில் அவர்கள் இன்பமாக இருப்பது போல தோன்றும். தீய பழக்கங்களினாலும் ஒழுக்கக்கேடாக நடப்பதினாலும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தோன்றும். ஆனால் 10 வருடங்கள் கழித்த பின்பு அவர்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது தவறு செய்த ஒரே ஒரு மனிதன் கூட சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க முடியாது. ஏன் இந்த பாவத்தை செய்தோம் என்றுதான் தோன்றுமே தவிர, அந்த தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்ட, அந்த ஒழுக்க நெறி தவறின அந்த கல்லூரி காலத்தில் அவர்கள் செய்த, அந்த பருவத்தில் அவர்கள் செய்த தவறுகள் 10 வருடம் கழித்து அதை நினைத்து அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருப்பார்களே தவிர, நான் இந்த இன்பத்தை அடைந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் 10 வருடம் கழித்து ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இது உண்மை, இதுதான் நிஜம். அந்த நேரத்தில் தோன்றுகிற அந்த சாத்தானின் வஞ்சகம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அந்த நேரத்தில் சாத்தான் வந்து போதிப்பான். உன் அழகு என்ன, உன் பெருமை என்ன, உன் தகுதி என்ன, உன்னை போல அழகு இல்லை, உன்னை போல அழகன் இல்லை, அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் போதிப்பான் மண்டையில். அதன் விளைவாக வாலிப பிள்ளைகள் தவறி, இவ்வளவு அருமையாக படிக்கிறாய், இவ்வளவு திறமையாக இருக்கிறாய், ஒரு சிகரெட் கூட உனக்கு பிடிக்க தெரியாதா என்று போதிப்பான். அதை கற்றுக்கொண்டால் 10 வருடம் கழித்து அந்த அதே பையனை கூப்பிட்டு கேட்டால் அவன் சொல்லுவான், இதை ஏன் தான் பழகி கொண்டேனோ, என்னால் இப்பொழுது விட முடியவில்லையே என்று 10 வருடம் கழித்து அதே மனிதன் புலம்பிக் கொண்டிருப்பான். இத்தனை வருடம் நான் இதை பழகி இருக்கிறேன் என்று பெருமைப்பட மாட்டான். ஐயோ, இதை என்னால் விட முடியவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டுதான் இருப்பான். அதன் விளைவு வேதனை தான், சந்தோஷம் அல்ல. எல்லா இச்சையும் உலகத்தின் பாவங்களும் ஆரம்பத்தில் இன்பத்தை போல தோன்றுமே தவிர அது ஒன்று கூட இன்பம் அல்ல. 10 வருடம் கழித்து அவர்களுடைய நிலையை பார்த்தால் அப்பொழுது புரியும் இவர்கள் செய்த பாவம் என்ன என்று. அவர்களே தங்கள் செயல்களுக்காக தாங்களே வருந்தி கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி என்றால் அதன் உண்மைத்தன்மை என்ன? பொய், பொய் இன்பம். அது சத்தியமான பொய் இன்பம், நிஜமான இன்பம் அல்ல. தீய பழக்க வழக்கங்களினால் வருவது, கற்பு நெறி தவறிய ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையினால் வருவது சந்தோஷம் அல்ல, இன்பம் அல்ல. அது துயரமே, வேதனையே. அப்படி மனிதனை ஏமாற்றும் உலக இச்சைகள் அதையெல்லாம் துடைத்து எறிந்துவிட்டு குப்பையை தூக்கி எறிவது போல உலக இன்பங்களை எரிந்துவிட்டு கர்த்தருடைய வழிகளில் நடக்க பழகின மனிதன் மகா புத்திசாலி. கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொண்டவனே ஞானி. அந்த கர்த்தருடைய வழிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எந்த மனிதன் முதலில் நினைக்கிறானோ அந்த நிமிடத்தில் அவனுக்கு ஞானம் பிறக்கிறது. இதைதான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். உபாகமம் 10:12 வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரிடத்தில் பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் என்று. முதலில் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். எதற்காக? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மையுண்டாக என் கட்டளைகளை கை கொண்டு நட,
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்கு நீ கீழ்ப்படிந்து என் கட்டளைகளின் கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடந்தால் உனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய நீதி நியாயங்களை அறிந்து கொள்கிறோம். வாழ்க்கையில் உள்ள இடரல்களையும் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். வாழ்க்கை என்பது நமக்கு புரியாத ஒரு பாதை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். போகும் இடம் பரலோகமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியான பாதையில் வைக்க வேண்டும். தவறான பாதையில் சென்று விடக்கூடாது. அதற்கு நாம் போக வேண்டிய பாதையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, இந்த பாதையில் இன்றைக்கு நான் இடதுபுறம் திரும்ப வேண்டுமா, வலதுபுறம் திரும்ப வேண்டுமா, நேராக செல்ல வேண்டுமா, இன்றைய தினத்தில் நான் எப்படி என் வாழ்க்கை பாதையை நடக்க வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு ஒவ்வொரு திருப்பங்களிலும் நாம் சரியாக செல்லும் போது நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் என்னும் சரியான இடத்தை, நாம் போய் சேர வேண்டிய இடத்தை சேரலாம். நம் கால்களுக்கு சேதம் வராதபடி நாம் நடக்கிற பாதை செம்மையானதா இருக்கும். நம் விருப்பப்படி நாம் நடக்க அந்த பாதையை நாம் ஏற்கனவே அறிந்தவர்கள் இல்லை. நானே முடிவெடுத்துக் கொள்ளுகிறேன், என் வாழ்க்கை பாதையை நானே முடிவெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் நமக்குதான் பாதையே தெரியாது. பார்வையற்ற ஒரு மனிதன் இன்னொரு பார்வையற்ற மனிதனுக்கு வழிகாட்ட முடியுமா? அப்படி வழிகாட்டினால் என்ன நடக்கும்? சரியான பாதையில் செல்ல முடியாது. அதுபோல தவறானதாக முடிந்துவிடும். அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவசியம் நம் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக அவசியமான காரியம் அது. ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? நம்மை காப்பாற்றிக் கொள்ள, நமக்கு நன்மை உண்டாக. நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரி, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு எந்த விஷயத்தில் கீழ்ப்படிய வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை செய்ய வேண்டும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக தினமும் 1 மணி நேரம் வேதத்தை தியானித்து வந்தால் போதும். வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் போதித்து வைத்திருக்கிறார். அதை படித்து தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கை பாதையை நடக்க வேண்டியதான். மிக சுலபமான வழி. ஒரே புத்தகம் போதும். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும், எல்லா காலங்களிலும் வாழ்கிற மனிதர்களுக்கும் போதுமானது. அதை படித்து வாழ்ந்தால் போதும். எத்தனை காலம், எத்தனை சூழ்நிலைகள், எல்லா நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கும் அதில் பதில் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேத புத்தகத்தை எடுத்து தினந்தோறும் படித்து ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாக படிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது, தினந்தோறும் 1 மணி நேரம் படித்தால் போதுமானது. வருடத்தில் ஒரு முறை நாம் படித்து முடிக்கலாம். அப்படி நாம் படிக்கும் போது நம் வாழ்க்கை மிக தெளிவானதாக, எந்த சூழ்நிலையை கண்டும் நாம் கவலைப்பட தேவையில்லை. கவலை இருக்காது, குழப்பம் இருக்காது. இந்த காரியத்தை இப்படிதான் செய்ய வேண்டும் என்கிற தெளிவு இருக்கும் என்பது அந்த மாணவனுடைய பற்றி ஆசிரியர் எழுதினால் மிக சுலபமாக எழுதி விடுவார் அல்லவா? அது போல நம் வாழ்க்கை இருக்கும். மிக சுலபமானதாக மாறிவிடும். ஏனென்றால் நம்முடைய ஆசிரியரான, குருவான பரிசுத்த ஆவியானவரே நமக்குள் வந்து விடுவார். அவரே நம்மை வழிநடத்த தொடங்கி விடுவார். பின்பு என்ன, சந்தோஷமாய் வாழ வேண்டியதுதான். கவலை என்ற வார்த்தைக்கு பொருள் புரியாத வாழ்க்கையாய் மாறிவிடும் நம் வாழ்க்கை. கவலைப்பட தேவையில்லை. ஒரு தெளிவான, சமாதானம் உள்ள, சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பதே வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய சாவி. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 11ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் நடந்த சம்பவங்களை
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படி மோசேயாவிடம் சொல்லுகிறார். அதை அப்படியே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது தலைமுறையினரை நோக்கி மோசேயா சொல்லுகிறார். எகிப்தில் நீங்கள் புறப்பட்ட போது பார்வோனுக்கு கர்த்தர் செய்ததை நினைவு கூறுங்கள். அதை நீங்கள் மனதில் வைத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அனுப்ப முடியாது என்று பார்வோன் ராஜா சொல்லிய போது ஒவ்வொரு வாதையாக கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தை நியாயம் தீர்த்தார். அது பார்வோன் ராஜாவை பழி வாங்குவதற்கோ ஒரு தண்டனையாக கொடுக்கப்பட்டதல்ல. அது ஒரு நீதி நிறைவேறுதல், நியாய தீர்ப்பு. அப்படி என்றால் எகிப்தில் நடந்த அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அங்கு இருக்கும்போது நடந்த அக்கிரமங்கள் மிகவும் பெரியது. எகிப்தியர்கள் செய்த அக்கிரமத்தை கர்த்தர் நியாயத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் அவர்களை தண்டித்து விடவில்லை. அந்த 10 விதமான வாதைகளும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை. அது ஒரு எந்த தவறும் செய்யாதவர்களை கர்த்தர் தண்டிக்கவில்லை. அவர்கள் செய்திருந்த பாவங்கள், ஒவ்வொரு விதமான பாவங்களுக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பாக தான் அந்த 10 விதமான வாதைகளை அனுப்புகிறார். இதையெல்லாம் இஸ்ரவேலர்கள் பார்க்கட்டும் என்றும் செய்கிறார். இதை பார்க்கும் போது இஸ்ரவேலர்களுக்கும் கர்த்தருடைய அருமை புரியும். அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர், நீதியை விரும்புகிற தேவன், அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவர் நீதி நியாயங்களின்படி நடப்பதையே விரும்புகிறவர். அவரும் அப்படிதான் நீதியோடு இருப்பார். நாமும் அவருடைய பிள்ளைகள் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த 10 விதமான வாதைகளையும் அனுப்புகிறார். இப்படியாக எகிப்தியரும் அதற்குரிய நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்கள், எகிப்தியர் எல்லோரும் கர்த்தரின் மகத்துவத்தையும் கண்டு கொண்டார்கள். கர்த்தர் எவ்வளவு வல்லமை உடையவர், அவர் சொன்ன சொல்லை எப்படி நிறைவேற்றி காட்டுகிறார். இயற்கையின் மேல் அவருக்குள்ள அதிகாரத்தை புரியாதவர்களாய் இருந்தார்கள். இதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு காற்றை, ஒரு புழுதியை தூவ சொன்னார் கர்த்தர். அதை தூவும் போது ஜனங்கள் மேலும் மிருகங்கள் மேலும் கொப்பளங்கள் வந்தது. இப்படியாக கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். எனக்கு காற்றின் மேல் அதிகாரம் உண்டு, தண்ணீரின் மேல் அதிகாரம் உண்டு என்று. நானே காற்றை காட்டிலும் பெரியவர். காற்று தெய்வம் என்று நீ வணங்குகிறாயா? காற்றல்ல, நானே தெய்வம். காற்றையும் அடக்கி ஆளும் தெய்வம் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காற்றின் வல்லமையை போற்றுகிறவர் உண்டு, தண்ணீரின் வல்லமை போற்றுகிறவர்கள் உண்டு. எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்து அடித்து விட்டது, தண்ணீர் வெள்ளம், அதன் வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்வார்கள் உண்டு. ஆனால் அதை காட்டிலும் அதையும் படைத்தவர் நான் தான் என்று கர்த்தர் தம்முடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை அங்கு பார்வோன் முன்பாக செய்து காட்டுகிறார். இதை இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், எகிப்தியரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அதற்கு அடுத்ததாக இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து புறப்பட்ட பின்பு சிவந்த சமுத்திரத்தின் அருகே வருகிறார்கள். அப்பொழுது பார்வோனின் சேனை அவர்களை விரட்டி கொண்டு வருகிறது, ரதங்களோடும் குதிரைகளோடும். இந்த சூழ்நிலையில் எதிரில் யோர்தான் நதி பின்புறமாக எகிப்தியர்கள் வருகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் இஸ்ரவேலர்கள் நடுவில் மாட்டிக்கொண்டார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு போவதற்கு வழி இல்லை. அந்த நிலையில் கர்த்தர் மிக பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். ஜனங்கள் தவிக்கிறார்கள். மோசே ஐயா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். நாங்கள் என்ன செய்வோம்? எங்களை போ என்று விரட்டிவிட்ட பார்வோன் ராஜா இவ்வளவு காலம் விரட்டவில்லை, போக விடவில்லை. கடைசியாக போ என்று விரட்டி விட்டான் வாதைக்கு பின்பு. இப்பொழுதோ மீண்டும் எங்களை தொடர்ந்து வருகிறான். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம் என்று மோசே ஐயா ஜெபிக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மகத்துவத்தை, வரலாறு நிரூபித்திருக்கிற, இன்று விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிற ஒரு அற்புதத்தை செய்து காட்டினார். அது என்னவென்றால், கர்த்தர் மிகப்பெரிய ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அந்த காற்றானது சிவந்த சமுத்திரத்தின் குறுக்கே வந்து சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கால் நனைய கூட இல்லாமல், துளி கூட கால் நனையாமல், அவர்கள் உலர்ந்த தரை போன்ற ஒரு தரையில் நடப்பது போல
இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை மக்களும், லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து நடந்து சென்றார்கள் கடல் நடுவே. இருபுறமும் அதில் உள்ள தண்ணீர் இரண்டு புறமும் மதில் போல நின்றது, சுவர் போல பிரிந்து உயரமாக நின்றது. அந்த தண்ணீருக்கு நடுவே உலர்ந்த தரை காணப்பட்டது. இஸ்ரவேலரின் கால் கூட நனையவில்லை என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட அற்புதம்! கொஞ்சம் தண்ணீர் கூட இருந்திருக்கலாம், முழங்கால் அளவாவது தண்ணீர் இருந்திருக்கலாம், நடந்து சென்றிருக்கலாம், அது கூட முடியும் தான். ஆனால் கர்த்தர் கால் நனையாமல் கூட அவர்களை அழைத்து சென்றார். இது எப்படிப்பட்ட அற்புதமானது! கர்த்தர் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன்! அவர் நம்மை காப்பாற்ற நினைத்து விட்டால் நம் நிழலை கூட அவர்கள் தொட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் அவர். சர்வ வல்லமை உள்ளவர். அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு அவர் பலத்த துர்கமாய் இருக்கிறார். அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய வல்லமை மகத்துவமானது. அவர் நம்மோடு இருக்கும்போது ஒருவரும் நம் நிழலை கூட தொட முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட நாம் இணைந்து வாழ்வது என்பது நமக்கு மிகுந்த மிகுந்த நன்மையை தரும். அதை சொல்ல முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு துளியும் வெளிச்சம் இல்லாத இருட்டில் நடுக்காட்டில் நடக்கிற வாழ்க்கையை போன்றது. அதுவே ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது மதிய நேரத்தில், பகல் நேரத்தில், பிரகாசமான வெளிச்சத்தில் ஒரு மனிதன் தெளிவான ஒரு பாதை, ஒரு அருமையான ஒரு புல் தரையில், அழகான ஒரு தரையில் நடந்து செல்வது எவ்வளவு இன்பமாய் இருக்குமோ அது போன்றது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை என்பது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே பிரகாசமான வெளிச்சத்தில் நடக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது ஞானிகளுக்கு இயல்பு. ஞானம் உள்ளவர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள். அடுத்ததாக கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இஸ்ரவேலர்களை மறுகரைக்கு அழைத்து சென்றார். அதன் பின்பாக பார்வோனின் சேனை விரட்டி கொண்டு வந்தது. அந்த சேனை என்ன ஆனது என்றால், அந்த தண்ணீர் குவியலாக இரண்டு புறமும் நிற்பதை பார்த்து இஸ்ரவேலர்கள் கடந்து சென்று விட்டார்கள். இந்த நிலையை பார்த்த பார்வோன் தன் ரதங்களோடு குதிரைகளோடு அதே பாதையில் பின்தொடர்ந்து சிவந்த சமுத்திரத்தில் இறங்குகிறார். இப்படி எல்லாரும் கூட்டமாக அந்த சேனை முழுவதும், எகிப்திய சேனை முழுவதும் குதிரைகளோடும் இருப்பு ரதங்களோடும் பார்வோன் ராஜா இறங்கிய போது இஸ்ரவேலர்கள் முன்பாக கடந்து முடித்து விட்டார்கள். யோர்தானுக்கு தாண்டி தரையை அடைந்து விட்டார்கள். இருபுறமும் குவியலாக இருந்த அந்த தண்ணீரானது ஒன்றாக சேர்ந்து பார்வோன் சேனையை அப்படியே மூழ்கடித்து விட்டது. ஒரு மனிதனும் அங்கு தப்பவில்லை. பார்வோன் முதற்கொண்டு அதன் இருப்பு ரதங்கள், அதனுடைய குதிரைகள், குதிரை வீரர்கள், எல்லா வீரர்கள் எல்லோரோடும் 600 ரதங்கள் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை அந்த சேனை முழுவதும் அங்கு பூமியில் புதையுண்டது, சிவந்த சமுத்திரத்தின் அடியில் புதையுண்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்பொழுது சில தகவல்கள் வெளிவருகிறது. அங்கு புதைக்கப்பட்ட பார்வோனின் ரதங்கள் இன்றும் இருக்கிறது என்று கூட சொல்லப்படுகிறது. சில வீடியோக்கள் வருகிறது. இப்படியாக இதெல்லாம் நடந்தது உண்மையே. இது 100% உண்மையான செய்திகளே. இதை நாம் விசுவாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு மகத்துவம் உள்ள ஆண்டவர். அவர் மனது வைத்தால் நம்மை காப்பாற்றுவது மிக மிக சுலபம். அவரை அண்டிக் கொள்வது மிக மிக நல்லது. அடுத்ததாக இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட தாத்தானுக்கும் அபிராமுக்கும் கர்த்தர் செய்ததையும் நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்ன செய்தேன் என்று பாருங்கள். அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்களுடைய கூடாரங்களோடு ஒன்றாக
பூமி பிளந்து உயிரோடு நேராக பாதாளத்திற்கு சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாக பூகம்பம் அங்கு வந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இருந்ததா என்பது தெரியவில்லை. முதலில் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த பகுதி இரண்டாக பிளந்து அந்த 2 குடும்பங்களும் உள்ளே சென்றது. இது கர்த்தரிட்ட கட்டளையா இருக்கிறது. அப்படி கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தண்ணீரின் மேல் அவருக்கு இருந்த அதிகாரத்தை சிவந்த சமுத்திரத்திலும் காட்டினார். பல இடங்களில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வல்லமை. அதே போல பூமியின் மேல் அவருக்குள்ள அதிகாரத்தை, நானே இந்த பூமியை படைத்தேன், பார் நான் சொல்வதை அது கேட்கும் என்று நிரூபித்து காண்பிப்பது போல அந்த பூமியை பிளக்க பண்ணி உயிரோடு அவர்களை, தவறு செய்தவர்களை பாதாளத்திற்குள் அனுப்பினார். இப்படி கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் மனித இனம் உருவாவதற்கு முன்பே கர்த்தர் இவைகளை எல்லாம் படைத்தார். கர்த்தரை நாம் பார்க்க கூடாதபடிக்கு நாம் பாவம் செய்துவிட்டு நம் கண்கள் மறைக்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது மனிதன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவரே நம்மை படைத்தார் என்பதை சொல்வது மட்டுமல்ல, அதை கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியம் அந்த கால மனிதர்களுக்கு கண்முன்னே செய்து காட்டினார். அவர்கள் வழியாக அவர்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததி சந்ததியாக இன்றும் நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது. அவைகளைத்தான் கர்த்தர் வேத புத்தகத்தில் நமக்கு எழுதியும் கொடுத்திருக்கிறார், நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதையெல்லாம் படிக்கிற நாம் விசுவாசித்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழக வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது என்றால் நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. அவர் விரும்புவது அது ஒன்றுதான், நாம் நன்றாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் உண்மையாய் நன்றாய் இருக்க வேண்டும், வெளி தோற்றத்தில் அல்ல. நாம் இருதயம் எப்பொழுதும் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் கவலையற்று இருக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் சொல்வார், கவலைப்படாதே, பயப்படாதே, கலங்காதே என்ற வார்த்தைகளை வேதத்தில் எங்கும் பார்க்கலாம். இப்படி கர்த்தர் நாம் சந்தோஷமாய் இருப்பதையே அவர் விரும்புகிறார். சமாதானத்துடன் வாழ வேண்டும். சந்தோஷம் என்றாலும் உண்மையான சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாய் இருப்பது என்றால் நம் மனம் போன போக்கில் சென்று பாவத்தில் பொய்யான இன்பங்களை அனுபவிப்பதல்ல. பரிசுத்தமாய் நீதியின் பாதையில் நடந்து சந்தோஷமாய் வாழ்வது. அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது கர்த்தர் ஏற்படுத்தியது. குடும்பமாக கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒற்றுமையாக கர்த்தரை சேவித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து அவரை கூடி ஒன்றாய் ஆராதித்து சந்தோஷமாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை, நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நற்காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தால் பொய்யான காரியங்களுக்கும் பாவமான காரியங்களுக்கும் நேரமே இருக்காது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவ காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது நற்காரியங்கள் நிறுத்தப்படுகிறது. அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து நமக்கு நன்மையை ஏற்படுத்திக் கொள்வோம். நம் நன்மைக்காக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ நாம் முயற்சிப்போம். நாம் அதை செய்ய நம்மால் முடியும். கர்த்தர் அந்த வல்லமையை நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம். கானான் தேசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய விருப்பங்கள் மாறுவதில்லை. அவர் மனிதனிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் அந்த காலத்தில் எதை எதிர்பார்த்தாரோ அதே போலதான் இன்றும் இருக்கிறார். மனிதனுடைய மனம்தான் மாறும், கர்த்தருடைய மனம் மாறாது. கர்த்தர் இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலருக்கு போதித்த வார்த்தைகள் இன்று நமக்கு போதிப்பதாக உள்ளன. கர்த்தர் சொல்லுகிறார், கானான் தேசத்தில் நான் உங்களுக்கு மிகுந்த செழிப்பை கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எகிப்து தேசத்தில் நீங்கள் கால்களால் தண்ணீரை பாய்ச்சினீர்கள். கீரை செடிக்கு பாய்ச்சுவது போல தண்ணீர் பாய்ச்சி விவசாயம் செய்தீர்கள். ஆனால் கானான் தேசமோ மலைகள் உள்ள தேசமாய் இருக்கிறது. அது வருஷம் முழுவதும் கனி தரும் தேசமாய் இருக்கிறது. அதாவது வருடம் முழுவதும் எந்த காலத்திலும் விளைச்சல் இருக்கும். கானான் தேசத்தில்
செழிப்பு நிறைந்திருக்கும். நீங்கள் மிகவும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களுக்கு தானியம், திராட்சரசம், எண்ணெய் போன்றவற்றில் ஒரு குறைவும் இருக்காது. தாராளமானதாக மிக செழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எதனால் கிடைக்கும்? கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, என் வசனத்தை கைக்கொண்டு, என் கட்டளைகளையும், என் கற்பனைகளையும், என்னுடைய நியாயங்களையும் கைக்கொண்டு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தால், இப்படிப்பட்ட ஒரு செழிப்பு உங்களுக்கு இருக்கும். நான் மழை தாழ்ச்சி இல்லாத வருஷங்களை தருவேன். வருடம் முழுவதும் செழிப்பான தேவையான மழையை கொடுப்பேன். அதனால் பூமி செழித்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய நிலத்தில் சரியான மழை கிடைக்கும். அப்படி நல்ல மழை பெய்வதினால் விவசாயம் செழிக்கும், ஜனங்கள் திருப்தியாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் அந்த காலத்திலேயே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கானான் தேசம் அப்படிப்பட்ட, நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் உங்களுக்கு சகலமான எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு இருக்கும், செழிப்பாய் இருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது இப்படி உங்களுக்கு நல்ல மழையை நான் ஏற்படுத்தி தருவேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனால், வானம் உங்களுக்கு வெண்கலமாகவும், பூமி உங்களுக்கு இரும்பை போன்றதாகவும் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால், வெண்கலம் போல என்றால் மழை இல்லாத மேகங்களாக இருக்கும். சரியான மழை பெய்யாது, பூமி தன் விளைச்சலை கொடுக்காது. அப்படி இருக்கும்போது பற்றாக்குறை ஏற்படும், பஞ்சங்கள் வரும், மனிதனுடைய வேதனை பெருகும், சந்தோஷமாக இருக்க முடியாது என்பதை குறித்து கர்த்தர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும் போது நல்ல மழை பெய்யும். அதனால் பூமி நன்றாக விளைச்சலை தரும். அதனால் நாம் செழிப்பாக இருக்கலாம், ஒரு குறைவும் வராது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது அதன் விளைவாக மிகப்பெரிய பஞ்சம், பற்றாக்குறை போன்ற காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இன்றைய குடும்ப வாழ்க்கையிலும் நமக்கு நடக்கும். ஒரு குடும்பத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அந்த குடும்பத்தினர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேத வசனங்களின்படி, கட்டளைகளின்படி நடக்கும் போது அந்த குடும்பம் பற்றாக்குறை இல்லாத செழிப்பான குடும்பமாய் இருக்கும். நிறைவான ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற குடும்பத்தினருக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குறைவும் இருக்காது, பற்றாக்குறை இருக்காது, நிறைவாய் செழிப்பாய் இருக்கும். பிறருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை செழிப்பாக வைப்பார். நமக்கு பற்றாக்குறை இருக்காது. நாம் ஒருவரிடத்தில் உதவி கேட்க போக மாட்டோம். நம்மை தேடி வருகிறவர்களுக்கு நாம் உதவி செய்யும்படியாக கர்த்தர் நம்மை வைப்பார் என்பதை வேதவசனம் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய விருப்பமானது நாம் எப்பொழுதும் செழிப்பாக, சமாதானமாக, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே. ஆனால் நாம் அதை மாற்றி செய்யும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே இழந்து போகிறோம். அதை புரிந்து கொண்டு இன்றே நம் வாழ்க்கையில் ஏதாவது பற்றாக்குறை இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த ஒரு பெரிய தவறு ஒன்று இருக்கிறது மனித வாழ்க்கையில். அந்த தவறை நாம் முதலில் செய்யாவிட்டால் எல்லா காரியத்திற்கும் அது ஆணி வேர் போன்றது. ஒரு மரத்தின் ஆணி வேர் போன்றது ஒரு பாவம். அது என்னவென்றால், கர்த்தருக்கு பதிலாக இன்னொரு காரியத்தை முதலிடத்தில் வைப்பது. அதாவது, இப்பொழுது ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால், அந்த குடும்பத்தினர் எப்பொழுதும் தங்கள் மனதில் எல்லா காரியத்திலும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன் என்று வாழ்ந்தால், அந்த கீழ்ப்படிதல், அந்த குடும்பம் கர்த்தரால் வழி நடத்தப்படும். ஒருவேளை கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், தெய்வ நம்பிக்கை என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று போதிக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது கல்வி நிறுவனங்களில். அப்படி கற்றுக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஒதுக்கி வைத்துவிட்டு நம் வாழ்க்கையை நம் இஷ்டப்படி வாழும் பழக்கம் மனிதர்களிடத்தில் இருக்கிறது. இது மகா பெரிய தவறு. நம் வாழ்க்கையை நாமே முடிவு செய்வதற்கு நம்மை நாமே உருவாக்கி கொள்ளவில்லை. உணர்விருக்கிற இருதயமும் அறிவுள்ள மூளையும் தேவை. சற்று யோசித்து பார்ப்போம்.
நம் விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு நம் பெற்றோர்களையோ, நம் குடும்பத்தையோ, நம் தேசத்தையோ, நாம் இருக்க வேண்டிய ஊரையோ நாம் முடிவு செய்யவில்லை. எந்த நாளில் பிறக்க வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தோமா? இல்லை. நான் எப்பொழுது மரணம் அடைய வேண்டும் என்று முடிவு செய்கிறோமா? பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் நான் எங்கு போக வேண்டும் என்பதை முடிவு செய்கிறோமா? இல்லை. அப்படி இருக்க இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எதை முடிவு செய்வோம்? என் இஷ்டப்படி நான் வாழ்வதற்கு எனக்கு உரிமை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் கர்த்தருக்கு அந்த உரிமையை சமர்ப்பிக்க வேண்டாமா? அவருக்கு கீழ்ப்படிதல் என்பது தேவையில்லையா? அவர் நம்மை படைத்தார். ஒரு உதாரணத்திற்கு ஒன்று பார்ப்போம். நம் வீட்டில் ஒரு புதிய டிவி வாங்குகிறோம். அந்த டிவியை எடுத்து நாம் பயன்படுத்துகிறோம். நாம் ஒரு சேனல் வைக்கும்போது அது ஒரு சேனல் காட்டியது. என் இஷ்டப்படிதான் நான் காட்டுவேன். உன் இஷ்டப்படி நான் ஏன் காட்ட வேண்டும் என்று வேறு வேறு சேனல் மாறியது என்றால், சில நேரங்களில் ரிமோட்டில் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட மாறும். அப்படி செய்யும் போது நாம் எவ்வளவு எரிச்சல் அடைகிறோம். ஒன்றுமில்லை. நாம் மாற்றுகிற சேனல் பேட்டரி தீர்ந்து போனால், அந்த ரிமோட்டில் தீர்ந்து போனால் மாறாது, அப்படியே இருக்கும். அதற்குள்ளாக நாம் எவ்வளவு எரிச்சல் அடைகிறோம். அதேபோல் நாம் பயன்படுத்துகிற பொருள்கள், நம்மால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் நம் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? அப்படி இருக்க நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் நம் சொல்லை கேட்க வேண்டும் என்று சொல்வோம். நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுவோம். இதை எல்லாம் சொல்லுவோம். ஆனால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? நமக்கு மேல் ஒருவர் இருக்கிறார். அவர் விருப்பப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மட்டும் அது என்னால் முடியாது, என் விருப்பப்படிதான் நான் வாழ்வேன் என்று சொல்வது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும், எந்த அளவுக்கு அது நீதியா இருக்கும்? இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இது நம்மிடத்தில் உள்ள அறிவு குறைபாட்டையே குறிக்கிறது. நாம் சரியாக சிந்திப்பதில்லை, தவறு செய்கிறோம். இது எவ்வளவு பெரிய தவறாக இருக்கிறது. நம் விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. கர்த்தர் நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆனால் சொல்லுகிறார், நீ நன்றாக வாழ வேண்டும் என்றார். அதாவது ஆதாம் ஏவாளுக்கு உரிமையை கொடுத்தார். சுதந்திரமாக இருங்கள் என்றார். அந்த பழத்தை சாப்பிடாதே என்றார். அதை மீறியதினால், அந்த கட்டளையை மீறி தன் இஷ்டப்படி முடிவு எடுத்ததினால் வந்த விளைவு என்ன? இதே போலதான் இன்றும் நம் வாழ்க்கையில் நாம் எல்லோரும் ஆதாம் ஐயாவின் பிள்ளைகளாகவும் ஏவாள் அம்மாவின் பிள்ளைகளாகவும் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை நாம் குற்றம் சொல்ல முடியாது. அவர்களுடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாமும் இப்பொழுதும் அவர்களைப் போல கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த கீழ்ப்படியாமையை விட்டு அவர்கள் திருந்தி பரலோகம் சென்று விட்டார்கள். நாமும் திருந்தி செல்ல வேண்டும் என்பதே முக்கியம். அதை புரிந்து கொள்வோம். நாம் அந்த சுபாவங்களை கொள்வதற்காக, நம்மிடத்தில் உள்ள அந்த தீய சுபாவங்களை, பாவ எண்ணங்களை கொள்வதற்காகவும், அந்த சுயத்தை சாகடித்து நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தர் ஆதியில் படைத்த மனிதனை போல மாறுவதற்காக தான் நம் வாழ்நாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக படிக்கிறோம் என்று, ஏன் படிக்கிறாய் என்று சிறு பிள்ளைகளை கேட்டால், நான் படித்து பெரிய வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்வார்கள். சரி, பெரிய வேலைக்கு போனவர்களை கேட்டால் என்ன சொல்வார்கள்? பெரிதாய் சாதிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ரிட்டையர்ட் ஆன பின்பு அவர்களை போய் கேட்டால் என்ன செய்வது, என்ன எதற்காக வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் தெரியாது, பதில் தெரியாது. என்ன சொல்வது? பதில் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்கிறார்கள். வாழ்க்கை என்பது நம்மை மறுரூபப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், அதற்கான நேரம். அதுதான் நம் மனித வாழ்க்கை. நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு செல்ல இவ்வுலகத்திற்கு நம்மை அனுப்பி இருக்கிறார். இங்கு வருகிற நாம் கீழ்ப்படியாமல் தவறு செய்து மனம் திரும்புவோம். மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டு முழுமையான கீழ்ப்படிதலை புரிந்து கொண்டு நம் வாழ்நாள் முடிந்ததும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவோம். கீழ்ப்படியாமை புரிந்து கொள்ளாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுடைய முடிவு பாதாளமாய் இருக்கும். இப்படியாக கர்த்தர் மனிதனை வேர் பிரிப்பதற்காக பரலோகவாசிகளாகவும் பாதாளவாசிகளாகவும் வேர் பிரிப்பதற்காக பயன்படுத்தும் இடம்தான் இந்த பூமி. அதற்குரிய காலம்தான் நம்முடைய வாழ்நாள், ஆயுள் காலம்.
அதை புரிந்து கொள்வோம். நம்முடைய ஆயுள் இருப்பதே, நமக்கு வாழ்நாட்களை கர்த்தர் கொடுத்திருப்பதே படிப்பதற்காக, சாப்பிடுவதற்காக, தூங்குவதற்காக, வேலை செய்வதற்கு, சம்பாதிப்பதற்கும், செலவு பண்ணுவதற்கும் அல்ல. அதெல்லாம் செய்ய வேண்டும். அதுவே நமக்கு நோக்கம் அல்ல. வாழும்போது படிப்பு அவசியம், வேலை பார்ப்பது அவசியம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு, இவ்வுலக வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது எதற்கு நோக்கமாயிருக்கிறது? கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்றடைவதற்கு, அதற்கு ஆயத்தப்படுவதற்கும், அதை புரிந்து கொண்டு நாம் மறுரூபம் ஆவதற்கும் தான் இந்த வாழ்நாளே. வாழ்வதற்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம் தேவை. வாழ்நாளோ கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வதற்கே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் பிறந்தோம், ஏன் நாம் வாழ்க்கை முடிகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மறுரூபமாகி பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நம் வாழ்நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் பரிசுத்தமாகும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தையும், ஒரு மனிதன் கீழ்ப்படியாமையிலேயே நடந்து கொண்டிருந்தால் அவன் சாபங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறான் என்று பொருள் என்று உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தெரிந்தெடுக்கிற உரிமை நம்முடையது. எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். சாபம் வேண்டுமா இந்த உலகத்தில்? அதற்காக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தேவையில்லை. நம் இஷ்டப்படி வாழ்ந்து நம் சாபத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சமாதானமாக வாழ வேண்டுமா? அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். நமக்கு முழு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீயே தெரிந்து கொள், எந்த பாதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சிலுவையில் நமக்கு ஏற்கனவே சுமந்து கொடுத்து விட்டார் ஆசீர்வாதங்களை எல்லாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கீழ்ப்படிதல். இஸ்ரவேலருக்கு இந்த இடத்தில் அதான் சொல்லுகிறார், நீங்கள் போய் சுதந்திரிக்கிற தேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். கீழ்ப்படியாவிட்டால் இந்த தேசத்தை விட்டு நீங்கள் விரட்டப்படுவீர்கள். உங்கள் ஆயுள் நாட்கள் குறைந்து போகும் என்றே கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். துன்மார்க்கனுடைய ஆயுளும் குறைந்து போகும் என்று வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறுகி போகும் என்று. அதனால் அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படியாமை நம்மை எரி நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தர் நல்லவர். அவர் நன்மையே நமக்கு செய்ய விரும்புகிறார். நம்முடைய நன்மைக்காக, நம்மளுடைய சுக வாழ்வுக்காக, நம்முடைய சமாதானத்திற்காக, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம். இந்த செய்தியில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடங்களை பற்றி நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் போகும்போது, உள்ளே போகும்போது அங்கிருக்கிற ஏனாக்கின் புத்திரர்கள் ராட்சசர்கள் இருந்தார்கள். அங்கு அந்த ராட்சசர்களோடு யுத்தம் செய்து அவர்களை வெற்றி பெற வேண்டும், அவர்களை ஜெயிக்க வேண்டும். அதை கர்த்தர் செய்வார். நீங்கள் போய் யுத்தம் செய்யுங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி யுத்தம் செய்யும் போது அங்கிருக்கிற ராட்சசர்கள் அழிந்து போவார்கள். அப்பொழுது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன காரியத்தை குறித்து அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், அவர்கள் பொல்லாத பாவங்களை செய்தார்கள். பொல்லாத பாவங்கள் என்று சொல்லும் போது அவர்களுடைய பாவத்தின் உச்சம் என்று சொல்லும் அளவுக்கு இருந்தது. அதாவது ரத்தம் சிந்துதல், கொலை செய்கிற அந்த வெறித்தனமான குணங்கள், அதிலும் தான் பெற்ற பிள்ளையை நரபலியாக கொடுப்பது, தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பெற்ற பிள்ளைகளையே நரபலியாக கொடுக்கும் பழக்கம் அங்கு இருந்தது. இப்படிப்பட்ட காரியங்களை, அதாவது அந்த பிறந்த குழந்தையை எடுத்து கொன்று விடுவார்கள். உடனே தன் பிள்ளையை தானே பெற்றோர்களை கொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கொடூரமான அரக்க குணமான அவர்கள் அரக்கர்கள். அரக்க குணத்தை அவர்கள் இப்படிதான் செய்து வந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் போய் அங்கு கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி பலவித சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுத்தார். அங்க இருக்கிற தீமையை அகற்ற வேண்டும். நீங்கள் போய்
அங்க இருக்கிற தீமைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு விடக் கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக அவர்களுக்கு போதித்திருக்கிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால் எது நீதி எது அநீதி என்று நமக்கு தெரிய வேண்டும். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். தாங்கள் சமைப்பதை எப்படி சமைக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள். தாங்கள் செய்கிற வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள். தாங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் அதற்கான பயிற்சி எடுத்து படித்து கற்றுக்கொண்டு செய்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக்கொள்ள மறுக்கிறது இந்த மனித இனம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதை கேட்பார் இல்லை. இதை சொல்லுகிறவர்கள் மனிதர்கள் சொன்னால் கூட கேட்கிறார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு சில காரியத்தை குறித்து ஆலோசனை சொன்னால் கூட கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் நம்மை படைத்த மனித வாழ்வை உருவாக்கி வாழ்க்கை என்ற ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்து நம்மை உருவாக்கி கொடுத்து அந்த சராசரத்தையும் படைத்து கொடுத்த கர்த்தர் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கும் போது அதை கற்றுக்கொள்ள மனிதர்களுடைய மனம் இலகவில்லை, அதற்கு ஏற்பதில்லை. இதுவே உலகத்தின் மிகப்பெரிய தீங்காக இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற போதகத்தை தான் வேத புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார், பைபிளில் கொடுத்திருக்கிறார். அந்த பைபிளை எடுத்து படித்து மனித வாழ்க்கை என்றால் என்ன, அதை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அதன் பின்பு நாம் அந்த வாழ்க்கையை வாழும்போது அது மிக சரியானதாக நமக்கு நன்மை உண்டாக பண்ணுகிற காரியமாக இருக்கும். அதை விட்டு நம் இஷ்டத்திற்கு நம் மனம் போன போக்கின்படி நாம் வாழக்கூடாது. நாம் இன்று ஒருவரை பார்க்கிறோம் என்றால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது, நாம் இன்னொரு ஊருக்கு செல்லுகிறோம் என்றால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது என்று போகும் இடமெல்லாம் நம் கண் கண்ட விஷயத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பது புத்திசாலித்தனமாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண் கண்ட போக்கின்படி போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனுக்கு கொடுக்கிற ஆலோசனை இது. எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தும். வாழ்க்கை என்பது இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அந்த ஃபார்முலா படி வாழும் போதுதான் அந்த வாழ்க்கை மிக சரியானதாக இருக்கும். அது எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்துகிற ஃபார்முலாவாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எந்த தேசத்தில், எந்த மொழியில், எந்த கலாச்சாரத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கும் பொருந்துகிற ஒரு ஃபார்முலா இது. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கான ஃபார்முலாவை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக நிம்மதி என்ற ஒன்றும் தான். தண்ணீர் தேவை, ஆகாரம் தேவை, இருக்க இடம் தேவை என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம் மனதிற்கு நிம்மதி தேவை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் தேடி நம் மனம் ஓடுகிறது. எங்காவது நிம்மதி கிடைக்குமா, எங்கேயாவது சந்தோஷம் கிடைக்குமா என்று தேடி நாடி ஓடுகிற மனமாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த நம்முடைய மனம், மனிதர்களின் எல்லாருடைய மனமும் நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட மனிதர்களாய் இருந்தாலும், மனிதர்கள் என்று ஒன்று இருந்தால், ஒரு பிறவி இருந்தால், அவர்கள் எல்லோரும் ஆழ்மனதில் அவர்களுடைய தேவை நிம்மதி என்பதாக இருக்கிறது. நிம்மதி என்ற பொக்கிஷத்தை தான் மனித மனம் தேடுகிறது. அதற்கு இருக்கிற ஒரே வழி கர்த்தருடைய வழியே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இதைதான் இந்த வேத பகுதியில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என்னுடைய நீதி நியாயங்களையும் கை கொண்டு நீங்கள் கானானில் வாழ்ந்தால் நான் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் நீடித்த நாட்களாய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அந்த தேசத்திலேயே இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை மறந்து விடாமல், என் வார்த்தைகளை மறந்து விடாமல் எனக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் கர்த்தர் மனிதனிடம் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு காரியத்தை நாம் செய்துவிட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கையின் நிம்மதி எல்லா காரியங்களிலும் கிடைக்கும். எல்லா நாட்களிலும் நாம் சமாதானமாய் வாழ முடியும். இதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். அவருடைய கட்டளைகளில் ஒன்றாக கொடுக்கிறார். அது என்னவென்றால், தீமையை அகற்றி போடுங்கள் அந்த இடத்தில் இருப்பதை என்று சொல்லுகிறார்.
தீமையை அகற்றுவது என்பது அங்கிருக்கிற ஜனங்கள் பலவிதமான தீமையான காரியங்களை, அதாவது தீய ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிற பொல்லாத காரியங்களை அவர்கள் அந்த தேசத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். பில்லி சூனிய ஆவிகளை ஏவி விடுதல் போன்ற பலவிதமான துன்பத்தை விளைவிக்கக்கூடிய சாத்தானின் செயல்களுக்கு அங்கு அதிகமாய் அவர்கள் இடம் கொடுத்திருந்தார்கள். பொல்லாத ஆவிகளின் கூடாரமாக அங்கு இருந்தது. அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு இருப்பதினால் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுங்கள், அவைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொன்னார். அவைகளை அகற்றி போட்டுவிட்டு அந்த ஜனங்கள், அந்த ராட்சசர்கள் அழிந்த பின்பாக நீங்கள் அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொண்டு அந்த இடத்தை சுத்திகரித்த பின்பு நீங்கள் அங்கு வாழ வேண்டும். நீங்கள் போய் அவைகளில் அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள கூடாது என்று மிக துல்லியமாக, மிக சரியாக இருக்க வேண்டும் என்று இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். இப்படியாக இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. அதன் பின்பாக நீங்கள் அங்கு போய் இருக்கும்போது கர்த்தருக்கு நீங்கள் தகன பலி செலுத்த வேண்டும் என்றார். அதை எல்லா இடங்களிலும், கண் கண்ட இடங்களில் எல்லாம் நீங்கள் செலுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும், நீங்கள் போயிருக்கிற அந்த தேசத்தில் நான் சொல்லுகிற அந்த இடத்தில், குறிப்பிட்ட இடத்தில் தான் நீங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? அந்த இடம் என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடமாக இருக்க வேண்டும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில்தான் கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதன் காரணம் என்ன? ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று கவனித்து பார்க்கும்போது, கர்த்தர் சில இடங்களில் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சில காரியங்களுக்கு கர்த்தர் தமக்கென்று சில இடங்களை தெரிந்து கொள்வதை நம்மால் கவனிக்க முடியும். ஆதியாகமத்தில் 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரங்களில் பார்க்கும்போது ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டு, நான் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்தில் நீ குடியிருக்க வேண்டும், புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு சொல்வதற்கு முன்பாகவே அவருடைய தகப்பனாரான தேராகுக்கு சொல்லுகிறார். ஆனால் அவர் புறப்பட்டு வந்து பாதி வழியில் நின்று விடுகிறார். பின்பு ஆபிரகாம் அவருடைய குமாரன் இவருடைய காலத்தில் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இப்படியாக ஆபிரகாம் அந்த தேசம் எங்கும் மத்திய கிழக்கு பகுதிகளை அவர் நடந்து திரிகிறார், அங்கங்கு தங்கி செல்லுகிறார். இதே போன்ற சம்பவம் தான் இஸ்ரவேலர்களின் வனாந்திர பயணத்திலும் நடக்கிறது. 40 வருஷம் வனாந்திர பயணத்தில் அவர்களும் அதே போல அங்கங்கு தங்கி தங்கி சுற்றி வந்தார்கள். இப்படியாக கர்த்தர் ஒரு சில நேரங்களில் சில இடங்களை தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாம் ஐயா ஒரு இடத்தில் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அந்த இடத்திற்கு பெத்தேல் அருகே அந்த இடத்தில் அவர் பலி செலுத்தினார். அதற்கு பெத்தேல் என்று பேரும் விட்டார், ஒரு கல்தூணை நிறுத்தி. அது ஆபிரகாம் ஐயாவுக்கு 3ஆம் தலைமுறையான யாக்கோபு, ஆபிரகாம் ஐயாவுடைய மகனான ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு அவரும் அதே இடத்தில் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் அதன் அருகே பெத்தேலுக்கு அருகே கர்த்தருடைய தரிசனத்தை அந்த இடத்தில் தூங்கும் போது கண்டு, யாக்கோபையா கண்டு அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்று பெயர் வைப்பதை நாம் பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாக்கோபையாவின் சரித்திரத்தில். இப்படி இருக்க ஒவ்வொரு இடங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறது. இப்படியாக ஆபிரகாம் ஐயாவும் ஒவ்வொரு இடங்களில் அந்தந்த இடங்களில் பலிபீடங்களை கட்டி அந்த இடத்தில் கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்துகிறார், சர்வாங்க தகன பலி செலுத்துகிறார். இப்படி பலி செலுத்தும் பழக்கம் ஆபிரகாம் ஐயாவுக்கு இருந்தது. கர்த்தர் தரிசனமாகிற இடத்தில் எல்லாம் செய்தார். அப்படி என்றால் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் தரிசனம் ஆகிறார். யாக்கோபையா தரிசனம் கண்டு அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல் என்று பெயர் வைத்தார். அந்த இடத்தில் தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் இவர் தரிசனத்தில் பார்த்தார். இப்படியாக அந்த இடம் சொல்லப்படுகிறது. இப்படி வேதத்தில் இடங்கள் குறிப்பிடப்படுகிறது, தெரிந்து கொள்ளப்படுகிறது கர்த்தரால். மனிதர்கள் எப்படி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அதே போல இடங்களும் தெரிந்து கொள்ளப்படுகிறது என்றே சொல்ல தோன்றுகிறது. இது மிக சரியானதாக இருக்கும். ஏனென்றால் அப்படிதான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கண்ட இடங்களில் எல்லாம் நீங்கள் பலிகளை செலுத்தாதபடிக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்களில் தான் நீங்கள் தகன பலிகளை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி தெளிவாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பலி செலுத்த ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிற இடத்தில், நாம அல்ல,
கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் தான் நாம் பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் பூமியில் இருக்கிற எல்லா இடங்களும் பரிசுத்தமானது என்று சொல்லிவிட முடியாது. கர்த்தர் தமக்காக பரிசுத்தமான இடங்களை தெரிந்து கொள்கிறார். எப்படி தமக்காக பரிசுத்தமாய் மனிதர்களை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறாரோ அதே போல இது மிகப்பெரிய ரகசியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அந்த இடத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களும் கேட்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதம்.